தமிழக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படுவதாக தகவல் வருகிறதே என்ற கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இது எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி. தமிழகத்தில் அடுத்த ஏப்ரல் அல்லது மே மாதம் தேர்தல் வரப்போகிறது. அதனை கருத்தில் கொண்ட சில அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு விஷமத்தனமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை இந்த அரசு தொடர்ந்து வழங்கும் என்பதை உறுதியிட்டு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். உங்க நகையை ஆர்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. தொழில்துறை சார்ந்த படிப்புகளை மாநில மொழிகளில் படிப்பதன் மூலம் அந்தந்த மாநிலங்களில் மட்டுமே பணிபுரிய முடியும். ஆனால் ஆங்கில வழியில் பயில்வதன் மூலம் உலகம் முழுவதும் சென்று பணிபுரியலாம். எனவே தொழில்துறை சார்ந்த படிப்புகளை மாநில மொழிகளில் கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. கேரள உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. 941 கிராம பஞ்சாயத்துக்கான இடங்களில் இடது ஜனநாயக முன்னணி 514 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 375 இடங்களிலும், பாஜக 23 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. 152 ஒன்றிய பஞ்சாயத்து இடங்களில் இடது ஜனநாயக முன்னணி 108 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 44 இடங்களிலும் முன்னணி பெற்றுள்ளன. 14 மாவட்ட பஞ்சாயத்து இடங்களில் இடது ஜனநாயக முன்னணி 10 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 4 இடங்களிலும் முன்னணி பெற்றுள்ளன. 6 மாநகராட்சி இடங்களில் இடது ஜனநாயக முன்னணி 3 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 3 இடங்களிலும் முன்னணி பெற்றுள்ளன. 86 நகராட்சிகளில் இடது ஜனநாயக முன்னணி 35 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 45 இடங்களிலும், பாஜக 2 இடங்களிலும் முன்னணி பெற்றுள்ளன. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 23 முதல் 26 வரை நடைபெறவுள்ள JEE மெயின் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை jee.main.nta.nic.in மற்றும் www.nta.ac.in என்ற இணையதளங்களில் ஜனவரி 16ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு ட்ரோன் நிறுவனம் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இதன் மூலம் சுமார் 40,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் நீர்ப்பாசன மேலாண்மையும் மேம்படுத்தப்படும். ட்ரோன் மற்றும் செயற்கைக்கோள் போன்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வாயிலாக தென்னிந்தியாவின் வெட்டுக்கிளியின் தாக்குதல் தடுக்கப்பட்டது என்று தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் துணைத் தலைவரும் தேசிய வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவருமான டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். சென்னை IIT மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் உள்ள அனைத்து கல்லூரி விடுதிகளிலும் 15 நாட்களுக்கு ஒருமுறை கொரோனா பரிசோதனை நடத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு ஹலால் இறைச்சியை புறக்கணிக்குமாறு கேரளாவில் உள்ள சர்ச்சஸ் ஆக்சிலரி ஆஃப் சோசியல் ஆக்ஷன் என்ற கிறிஸ்தவ அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. பிற சமூக கடவுளின் பிரார்த்தனைக்கு உட்படுத்தப்பட்ட இறைச்சியை பயன்படுத்தக்கூடாது எனவும் கூறியுள்ளது. இந்த அறிவிப்புக்கு அங்குள்ள இந்து ஐக்கிய வேதி அமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ளது. 2027ஆம் ஆண்டு ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியை நடத்துவதற்கு இந்தியா உரிமை கோரியுள்ளது. இதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் அடிலேட்டில் பகல் இரவு ஆட்டமாக இந்தியா ஆஸ்திரேலியா எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி தொடக்க வீரராக பிருத்வி ஷாவும் மயங்க் அகர்வாலும் களமிறங்கினார்கள். பிருத்வி ஷா ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் வீசிய 2வது பந்தில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். பின்னர் களமிறங்கிய புஜாராவுடன் மயங்க் அகர்வால் நிதானமாக ஆடி வருகின்றனர். விவசாய சட்டத்தால் விளைநிலங்களை கார்ப்பரேட்டுகள் எடுத்துக்கொள்வார்கள் என வாதம் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் ஓலா மூலம் கேப் புக் செய்கிறீர்கள். நீங்கள் பயணிக்கும் தூரம் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்துகிறீர்கள். அதற்காக அந்த வாகனம் உங்களுக்கு சொந்தம் என சொல்ல முடியுமா? அதேபோல்தான் விளைநிலமும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒப்பந்தம் போட்டு செய்யப்படுகிற விவசாயம் அந்த குறிப்பிட்ட விவசாயிக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியது என்றார். முடிந்தால் ஜனாதிபதி ஆட்சியை மேற்கு வங்கத்தில் கொண்டு வந்து பாருங்கள். அது எனது தேர்தல் பணிகளை இன்னும் எளிதாக்கிவிடும். உங்கள் வாக்குகளையும் நாங்கள் அள்ளிவிடுவோம். யாரை பயமுறுத்துகிறீர்கள் என மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார்
அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. டூத்பேஸ்ட், சோப் ஆகியவற்றில் இருக்கும் ட்ரைக்ளோசன் என்ற ரசாயனம் மனிதர்களின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் என ஹைதராபாத் IIT ஆராய்ச்சியில் கண்டறிந்துள்ளது. இந்தியாவில் வெறும் 0.3% மட்டுமே இந்த ட்ரைக்ளோசன் பயன்படுத்த வேண்டும் என்பது விதி. இந்த ரசாயனம் என்பது மனிதனின் நடை, அசையும் திறனை பாதிக்கும் என கண்டறியப்பட்டுள்ளது. நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸை மட்டும் கொடுத்துருவாங்க. Attica Gold Company.